வணக்கம். நியூஸ் ஃபர்ஸ்டின் உலக முக்கிய செய்திகள். விரிவான செய்திகளுக்கு முன்பதாக தலைப்புச் செய்திகள். இஸ்ரேல் முழுவதும் வெடித்த போராட்டம். ஈரான் போரை கைவிட மக்கள் கொந்தளிப்பு. நெதன்யாகுவுக்கு சிக்கல். 5 இஸ்ரேலிய கேர்ம்ஸ் ட்ரோன்களை சுட்டு வீழ்த்திய ஈரான். விரிவடையும் போர்க்களம். இஸ்ரேல் ராணுவத்துக்கு ஏற்பட்டுள்ள பெருநெருக்கடி. இருளில் மூழ்கிய ஈரான் ஒரே தாக்குதலால் நடத்திய பெரும் சம்பவம். இஸ்ரேலிய துருப்புக்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா தாக்குதல். பிரித்தானிய தூதுவரை நாட்டை விட்டு வெளியேறுமாறு ரஷ்யா தெரிவிப்பு. அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை இல்லை, ஈரான் மறுப்பு. ஈரானுடன் தீவிர பேச்சுவார்த்தை உடன்பாடு எட்டாவிட்டால் கடும் தாக்குதல், ட்ரம்ப் எச்சரிக்கை. அதிக மதிப்புக்குரிய அதிபருக்கு நன்றி, ட்ரம்ப் வெளியிட்டுள்ள பதிவு. சீனாவிலிருந்து பின்லாந்து தலைநகருக்கு நேரடி விமான சேவை ஆரம்பம். ஸ்பெயின் அடுத்த தடையால் ஐரோப்பாவில் உள்ள அமெரிக்க ராணுவ தளங்களுக்கு எழுந்துள்ள சிக்கல். கனடாவில் எரிபொருள் விலை உயர்வு விமான பயணத்துக்கு தாக்கம். மீண்டும் கோவிட் அச்சுறுத்தல் அதிவேகமாக பரவும். சிகாடா 23 நாடுகளில் பாதிப்பு. தொடர்பான விரிவான செய்திகள். ஈரான் மீதான போரை உடனடியாக கைவிட வேண்டும் என்று வலியுறுத்தி இஸ்ரேல் முழுவதும் பொதுமக்கள் வீதிகளில் இறங்கி போராட்டத்தை தொடங்கியுள்ளனர். இது இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு சிக்கலை ஏற்படுத்தியுள்ளது. ஈரான் இஸ்ரேல் இடையே கடும் பதற்றம் ஏற்பட்டுள்ள நிலையில் இஸ்ரேலை பழிவாங்க அவ்வப்போது ஈரான் தனது ஏவுகணைகளை தொடர்ந்தும் ஏவி தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலின் டெல் அவிவ், ஜெருசலேம் மற்றும் ஹைபா உள்ளிட்ட நகரங்களை குறிவைத்தும் ஈரான் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த நிலையில் தான் தற்போது ஈரான் போரை கைவிட வேண்டும் என்று இஸ்ரேல் நாட்டுக்குள் பொதுமக்கள் போராட்டத்தை முன்னெடுத்துள்ளனர். நேற்று முன்தினம் இரவில் பொதுமக்கள் இஸ்ரேலின் பல்வேறு இடங்களில் வீதிகளில் இறங்கி போராட்டம் நடத்தினர். டெல் அவிவ், ஹைபா, ஜெருசலேம் உள்ளிட்ட முக்கிய நகரங்களில் பொதுமக்கள் பேரணி சென்றனர். ஜெருசலேம் பாரிஸ் சதுக்கத்தில் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் வீட்டுக்கு அருகே 250க்கும் மேற்பட்டோர்கள் இத்திரண்டு ஈரான் போரை எதிர்த்து போராடியுள்ளனர். பிரதமர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற போது அவர்கள் ஈரான் போரை உடனடியாக நிறுத்த வேண்டும் என்றும் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவுக்கு கோரிக்கை வைத்ததாகவும் அவருக்கு எதிராக கோஷமிட்டுள்ளனர். இதனால் பெரும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டதை அடுத்து போலீசார் டெல் அவிவ், ஹவீமா சதுக்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மற்றும் ஹைபாவின் ஹோரேப் பகுதியில் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களையும் தடுத்து கைது செய்தனர். இந்த போராட்டத்தில் சமூக ஆர்வலர்கள் உட்பட பல்வேறு துறைகளை சேர்ந்தவர்கள் பங்கேற்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகுவின் கொள்கைகளால் ஜனநாயகத்துக்கு பாதிப்பு ஏற்படுகிறது என்று, முடிவில்லாமல் தொடரும் போருக்கு வழிவகுக்கிறது என்றும் எதிர்ப்பு தெரிவித்தனர். மேலும் ஈரான் மீதான போரால் இஸ்ரேல் மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. ஏவுகணை தாக்குதல்கள் தொடர்பான பீதியில் வாழ வேண்டிய நிலை உள்ளதனால் இஸ்ரேல் உடனடியாக ஈரான் போரை கைவிட வேண்டும் என்று கூறியுள்ளனர். இந்த போராட்டம் இஸ்ரேலில் பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளது. 5 இஸ்ரேலிய ஹேர்ம்ஸ் ட்ரோன்களை ஈரான் சுட்டு வீழ்த்தியுள்ளது. இஸ்ரேலின் சியோனிசி ஆட்சியை சேர்ந்த 5 மேம்பட்ட ஹேர்ம்ஸ் ட்ரோன்களை ஈரானிய வான் பாதுகாப்பு பிரிவுகள் நாட்டின் தெற்கு கடற்கரைக்கு மேல் சுட்டு வீழ்த்தியுள்ளன. இஸ்லாமிய புரட்சி காவலர் படையின் தரைப்படையை சேர்ந்த பசிஜ் மற்றும் ஹோர்மோஷ் கானி பழங்குடியினரால் நேற்று முன்தினம் நாட்டின் தெற்கு கடற்கரையில் 5 ஹேர்ம்ஸ் ட்ரோன்களை அளிக்கப்பட்டதாக IRGC மக்கள் தொடர்புத்துறை ஞாயிற்றுக்கிழமை அறிவித்துள்ளது. தஸ்னிம் தகவலின்படி இந்த 5 விமானங்களையும் சேர்த்து ரமலான் போரில் அளிக்கப்பட்ட எதிரி ட்ரோன்களின் எண்ணிக்கை 140ஐ நெருங்கியுள்ளது. மேலும் தாக்கப்பட்டு அளிக்கப்பட்ட எதிரியின் மேம்பட்ட தலைமுறை போர் விமானங்களின் எண்ணிக்கையும் இரட்டை இலக்கத்தை எட்டி வருகிறது. சியோனிசி ஆட்சியின் எல்பிட் சிஸ்டம்ஸ் நிறுவனத்தால் தயாரிக்கப்பட்ட ஹேர்ம்ஸ் 900 உளவு மற்றும் கண்காணிப்பு போன்ற தந்திரோபாய பணிகளுக்கு வடிவமைக்கப்பட்ட நீண்ட நேர பறக்கும் திறன் கொண்ட ஒரு ஆளில்லா விமானமாகும். இந்த பெரிய ட்ரோனின் மதிப்பு சுமார் $10 மில்லியன் என்பதும் குறிப்பிடத்தக்கது. பலமுனை போர் காரணமாக படைகளுக்கு பெரும் நெருக்கடி ஏற்பட்டுள்ளதனால் இஸ்ரேலிய ராணுவம் அதிகரித்து வரும் படைவீரர் பற்றாக்குறையை எதிர்கொள்வதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இஸ்ரேலின் ராணுவம் பல முனைகளில் படைகளை நிலைநிறுத்துவதால் அது ஒரு ஆழமான ஆழ்பல நெருக்கடியை எதிர்கொள்கிறது.
கடுமையான படைவீரர் பற்றாக்குறை, அதிகரித்து வரும் செயல்பாட்டு அழுத்தம் மற்றும் படைகளின் இழப்பு அபாயம் குறித்து மூத்த அதிகாரிகள் எச்சரித்துள்ளனர். பல களங்களின் பணிகள் விரிவடைவதால் இராணுவத்தில் சுமார் 15,000 வீரர்கள் பற்றாக்குறையாக உள்ளதாகவும் இதில் 7,000 முதல் 8,000 வரையிலான போர் வீரர்கள் அடங்குவார்கள் என்றும் இராணுவ செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். இராணுவத்தில் சுமார் 15,000 வீரர்கள் பற்றாக்குறையாக உள்ளனர். இதில் 7,000 முதல் 8,000 வரையிலான போர் வீரர்களும் அடங்குவார்கள். மேலும் லெபனான், காசா, மேற்கு கரை மற்றும் சிரியா ஆகிய பகுதிகளுக்கு அவசரமாக கூடுதல் படைகள் தேவை என்றும் அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். இராணுவத்தின் போர் தயார் நிலை குறித்து தலைமை தளபதி ஏஎல் ஷமீர் ஒரு கடுமையான மதிப்பீட்டை வழங்கிய நிலையில் இந்த எச்சரிக்கை வந்துள்ளது. ஊடக அறிக்கைகளின்படி இஸ்ரேலின் பாதுகாப்பு அமைச்சரவையிடம் ஏஎல் ஷமீர் இராணுவம் 10 அபாய எச்சரிக்கைகளை எழுப்புவதாகவும் தற்போதைய அழுத்தத்தை தாங்காது எனவும் படைகளுக்கு எச்சரிக்கை விடுப்பதாக அவர் கூறியுள்ளார். ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் தொடர்ந்தும் தாக்குதல் நடத்தி வருகிறதனால் ஈரான் ஏற்கனவே கடும் பாதிப்புக்குள்ளானது. இந்நிலையில் ஈரான் தலைநகர் தெஹ்ரானில் உள்ள எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்கா குண்டுகளை வீசி தாக்கியுள்ளது. இதில் வடக்கு ஈரான் நகரமான கராச் அருகே நடந்த தாக்குதலில் துணை மின் நிலையம் மற்றும் மின் நிறுவனங்கள் கடும் சேதமடைந்தன. இதனால் கராச் மற்றும் கிழக்கு தெஹ்ரானில் பெரும்பகுதிகளில் பெரிய அளவிலான மின் விநியோகம் பாதிப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் வடக்கு ஈரான் முழுவதும் உள்ள பிற நகரங்களில் தொடர்ச்சியாக மின்வெட்டு நீடிப்பதை ஈரானின் எரிசக்தி அமைச்சகம் உறுதி செய்துள்ளது. தெஹ்ரானுக்கு அருகே உள்ள ஷாம்ஸ் அபாத்தில் மின்வெட்டு ஏற்பட்டதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. ஈரான் தலைநகர் முழுவதும் உள்ள உள்கட்டமைப்பு மற்றும் இராணுவ நிலைகள் மீதும் இஸ்ரேல் விமானப்படை தொடர் தாக்குதல் நடத்தி வருகிறது. இஸ்ரேலிய தளங்கள் மற்றும் துருப்புக்களை இலக்கு வைத்து ஹிஸ்புல்லா அமைப்பு ஏவுகணை தாக்குதல் நடத்தியுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வடக்கு இஸ்ரேலில் உள்ள தளங்களையும் தெற்கு லெபனானில் உள்ள இஸ்ரேலிய படைகளையும் குறிவைத்து பல தாக்குதல்களை நடத்தியுள்ளதாக லெபனானிய ஆயுத குழு தெரிவித்துள்ளது. தெற்கு லெபனானில் அல் அசைடா நகரின் கானுப் பகுதியில் காலை 8:20 மற்றும் 8:15க்கு இஸ்ரேலிய வீரர்கள் மீது 2 ஏவுகணை தாக்குதல் நடத்தப்பட்டதாக அந்த குழு தெரிவித்துள்ளது. இந்நிலையில் தெற்கு லெபனானில் 6 வீரர்கள் காயமடைந்ததாக இஸ்ரேல் இராணுவம் தெரிவித்துள்ளது. 3 வெவ்வேறு சம்பவங்களில் வீரர்கள் காயமடைந்ததாகவும் அவர்களில் 3 பேர் பலத்த காயமடைந்ததாகவும் இஸ்ரேலிய இராணுவம் தெரிவித்துள்ளது. பாதிக்கப்பட்டவர்களில் 2 பீரங்கி எதிர்ப்பு தாக்குதலிலும் 3 ஆளில்லா விமான தாக்குதலிலும் மற்றொருவர் செயல்பாட்டு விபத்திலும் காயமடைந்ததாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. உளவு பார்த்ததாக குற்றம் சாட்டப்பட்ட பிரித்தானிய நாட்டு தூதுவர் ஒருவரை ரஷ்யா நாட்டை விட்டு வெளியேற்றியுள்ளது. குறித்த தூதுவர் அங்கீகாரம் ரத்து செய்யப்பட்டதுடன் 2 வாரங்களுக்குள் நாட்டை விட்டு வெளியேறுமாறு அவருக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் பாதுகாப்பு சேவையான FSB பிரித்தானிய தூதுவர் தன்னை பற்றி தவறான தகவல்களை அளித்தார் என்றும் தெரிய வந்துள்ளது. மேலும் முறைசாரா சந்திப்புகளின் போது ரஷ்யாவின் பொருளாதாரம் குறித்த தகவல்களை சேகரிக்க அவர் முயன்றதாகவுமே அவர் குற்றம் சுமத்தப்பட்டுள்ளது. ரஷ்யாவின் ஊடக அறிக்கைகளின்படி அந்த தூதர் ரஷ்யாவின் கூட்டமைப்பின் பாதுகாப்புக்கு அச்சுறுத்தல் விளைவிக்கும் உளவு மற்றும் நாசவேலை நடவடிக்கைகளில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. எவ்வாறாயினும் இந்த குற்றச்சாட்டுகளை பிரித்தானியா முற்றிலும் மறுத்துள்ள நிலையில் ரஷ்யா ஒரு ஆக்ரோஷமான மற்றும் ஒருங்கிணைக்கப்பட்ட துன்புறுத்தல் பிரச்சாரத்தை மேற்கொண்டுள்ளதாக பிரித்தானியா கூறியுள்ளது. பிரித்தானிய தூதரக ஊழியர்களையும் அவர்களது குடும்பத்தினரையும் அச்சுறுத்துவதை ஐக்கிய ராஜ்யம் சகித்துக் கொள்ளாது என வெளியுறவு அலுவலக செய்தி தொடர்பாளர் ஒருவர் தெரிவித்துள்ளார். அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தை நடத்துவதை ஈரான் மறுத்துள்ளது. அமெரிக்காவுடன் நேரடி பேச்சுவார்த்தைகள் எதுவும் நடைபெறவில்லை என்றும் இடைத்தரகர்கள் மூலமாகவே தகவல்கள் பகிர்ந்து கொள்ளப்பட்டதாகவும் ஈரான் வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் தெரிவித்துள்ளார். ஈரானுக்கு அனுப்பப்பட்ட முன்மொழிவுகள் பெரும்பாலும் வரம்பு மீறியவை என்று கூறிய அவர் பிராந்திய நாடுகள் அமைதிக்கு முயற்சிப்பது வரவேற்கத்தக்கது என்றும் தெரிவித்துள்ளார். எனவே நிலைமையை யதார்த்தமாக பார்ப்பது முக்கியம் என்று இஸ்மாயில் பகாய் சுட்டிக்காட்டியுள்ளார். உக்ரைன் மோதலை ஈரானுக்கு எதிரான அமெரிக்கா இஸ்ரேலிய போருடன் தொடர்படுத்துவது பேரழிவு தரும் தவறான புரிதல் என்றும் அவர் கூறியுள்ளார். இதேவேளை ஈரான் தனது அணுசக்தி லட்சியங்களை கைவிடாவிட்டால் எதிர்காலத்தில் தன் நாட்டை இழக்க நேரிடலாம் என்றும் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் எச்சரித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கில் நிலவி வரும் போர் பதற்றங்களுக்கு மத்தியில் ஈரானின் புதிய மற்றும் நியாயமான ஆட்சியுடன் அமெரிக்கா தீவிர பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டுள்ளதாக அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். தற்போது நடைபெற்று வரும் இராணுவ நடவடிக்கைகளை முடிவு கொண்டு வரும் நோக்கில் இந்த பேச்சுவார்த்தைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக குறிப்பிட்டுள்ளார். 10 நாட்கள் தற்காலிகமாக போர் நிறுத்தம் அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில் இந்த ராஜேந்திர நகர்வு முக்கியத்துவம் பெறுகிறது.
இருப்பினும் இந்த பேச்சுவார்த்தைகளின் போது முறையான உடன்பாடு எட்டப்பட வேண்டும் என்பதை ட்ரம்ப் வலியுறுத்தியுள்ளார். குறிப்பாக ஈரானால் முடக்கப்பட்டுள்ள ஹார்முஸ் நீரிணை உடனடியாக மீண்டும் திறக்கப்பட வேண்டும். அவ்வாறு உடன்பாடு எட்டப்படாவிட்டால் ஈரானின் எரிசக்தி உள்கட்டமைப்புகள் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என அவர் எச்சரித்துள்ளார். ஹார்முஸ் நீரிணை முடக்கப்பட்டுள்ளதனால் உலகளாவிய ரீதியில் மசகு எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்பட்டு எரிசக்தி விலைகள் உயர்ந்துள்ள நிலையில் ட்ரம்பின் இந்த எச்சரிக்கை சர்வதேச சந்தையில் மேலதிக பதற்றத்தை ஏற்படுத்தியுள்ளதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அமெரிக்க ஜனாதிபதி ட்ரம்ப் தன்னுடைய ட்ரூத் சோசியல் என்ற வலைதளத்தில் வெளியிட்ட செய்தியில் அதிக மதிப்புக்குரிய பெலாரஸ் அதிபர் அலெக்சாண்டர் லூகாசென்கோ உடன் என்னுடைய அரசின் தூதர் ஜான் போலே கடந்த வாரம் பேச்சுவார்த்தை நடத்தினார். இதன் மூலம் கூடுதலாக 250 அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதனால் கடந்த மே மாதத்திலிருந்து இதுவரை 500க்கும் மேற்பட்ட அரசியல் கைதிகள் விடுதலை செய்யப்பட்டுள்ளனர். இதனை செய்ததற்காக என்னுடைய இனிமையான நன்றியை அவருக்கு தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றேன். அவருடன் அமைதிக்கான வாரிய கூட்டம் அடுத்து எப்போது நடைபெறும் என நான் ஆவலாக எதிர்நோக்கி இருக்கிறேன் என்று ட்ரம்ப் அதில் பதிவிட்டுள்ளார். சீன தலைநகர் பெய்ஜிங்கிலிருந்து ஐரோப்பிய நாடான பின்லாந்து தலைநகர் ஹெல்சிங்கிக்கு முதன்முறையாக நேரடி விமான சேவை தொடங்கப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து முதல் நாளே ஏராளமான பயணிகள் இந்த விமானத்தில் பயணிக்க ஆர்வமுடன் பெய்ஜிங் விமான நிலையம் வந்ததாகவும் அவர்களுக்கு பயண வழிகாட்டு முறை குறித்து விமான நிலைய ஊழியர்கள் எடுத்து கூறினர். பின்னர் பயண நடைமுறைகளை முடித்துக்கொண்டு பயணிகள் விமானத்தில் ஏறிய நிலையில் சீனாவுக்கு சொந்தமான சதரன் ஏர்லைன்ஸ் விமானம் டெர்மினலில் இருந்து புறப்பட்டு சென்றதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஈரான் போரில் ஈடுபட்டுள்ள இவ்விமானங்களுக்கு ஸ்பெயின் தனது வான்வழியை மூடிவிட்டது என்று சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ஸ்பெயினில் அமெரிக்க படைகள் தங்கியுள்ள ரோட்டா மற்றும் மொரான் இராணுவ தளங்களை பயன்படுத்துவதற்கான தடையும் இதில் அடங்கும் என்று கூறப்பட்டுள்ளது. இந்த தடை முன்னதாக ஸ்பெயின் தலைவர்களுக்கு டொனால்ட் ட்ரம்புக்கும் இடையே ஒரு மோதலை ஏற்படுத்தியுள்ளது. போருடன் தொடர்புடைய விமானங்கள் ஸ்பானிய வான்வழியில் பறப்பதை தடுப்பது வரையிலும் இந்த நடவடிக்கை நீடிக்கப்பட்டுள்ளது என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மத்திய கிழக்கில் நிலை வரும் பதற்றம் தீவிரமடைந்த நிலையில் எரிபொருள் விலை இந்த வாரம் லீட்டருக்கு $2 வரை உயரக்கூடும் என நிபுணர்கள் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். இதனால் கார் பயணங்களுடன் விமான பயணங்களும் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஸ்ட்ரைட் ஆப் ஹார்முஸ் பகுதியில் நடைபெறும் தாக்குதல்கள் அதிகரித்துள்ளதனால் உலக அளவில் எண்ணெய் மற்றும் விமான எரிபொருள் விலைகள் உயர்ந்து வருகின்றன. எனவே ட்ரூடோ விமான நிலையம் பகுதியில் பயணிகளை செலவுகளை சமாளிக்க சிரமப்படுகின்றனர். எனவே கனடாவின் விமான டிக்கெட் விலை அதிகமாக உள்ளதாகவும் ஆனால் அதை ஏற்க வேண்டியதே என சிலர் தெரிவித்துள்ளனர். உலகெங்கும் கோவிட் வைரஸின் புதிய ஒரு மாற்றமானது BA.3.2 தற்போது பேசும் பொருளாகியுள்ளது. நீண்ட காலம் மறைந்திருந்து திடீரென வெளிப்பட்டதால் இதற்கு சிக்காடா என்று பெயரிடப்பட்டுள்ளது. தென் ஆப்பிரிக்காவில் முதலில் கண்டறியப்பட்ட இந்த வைரஸ் தற்போது அமெரிக்கா மற்றும் ஐரோப்பா உள்ளிட்ட 23 நாடுகளில் பரவியுள்ளதாகவும் குறிப்பாக ஜெர்மனி, டென்மார்க் போன்ற நாடுகளிலும் 30% பாதிப்புகளுக்கு இந்த வைரஸே காரணமாகுள்ளது. இந்த ஸ்பைக் புரோட்டீன்ஸ் மற்றும் 50க்கும் மேற்பட்ட மாற்றங்கள் உட்பட ஒட்டுமொத்தமாக 75க்கும் மேற்பட்ட மரபணு மாற்றங்கள் இது கொண்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இது தற்போதுள்ள தடுப்பூசிகளின் வீரியத்தை ஓரளவுக்கு குறைக்கும் என அஞ்சப்பட்டாலும் வைரஸ் பெரிய அளவில் உயிர் பலியை ஏற்படுத்தவில்லை என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் ஃபர்ஸ்டுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.